சின்ன மருமகள் சீரியல்ல இங்கே 2வது நாள் காலையிலே வந்துட்டு, இங்கே தமிழ் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2வது பரீட்சை எழுதப் போறேன். எப்படியாவது இந்த பரீட்சைய ஒழுங்கா எழுதிடணும். அப்படிங்கிற மாதிரி இங்க சாமி கும்பிட்டு தமிழ் செல்வி கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அப்பதான் வந்து வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த தமிழ் செல்விய இன்னும் காணோமே. இங்க வீட்ல வேற எல்லாருமே இருக்காங்க. சீக்கிரமா கிளம்பி போணும். இவனுங்கிட்ட வேற ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போறோம். அதுவும் தெரியாம போனோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சைடு அப்பத்தா உட்காந்து புலம்பிட்டே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாக்கு பின்னாடி வீட்டுக்குள்ள இருந்து ஈஸ்வரி, தாமரை, அது மட்டும் இல்லாம சாவித்திரி இவங்க எல்லாருமே எட்டி எட்டியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பத்தா என்ன தனியா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி, இது ஏதோ பண்ண போது. இது வேற தமிழ வேற கூட கூட்டிட்டு போது. சேது வந்து கூட தானே போக போறான். அப்படி இவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறத, இப்ப நம்ம பார்த்துரலாம் மதினி அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்துட்டு, ஆமா வெயிட் பண்ணி பார்க்க தானே போறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போற ஒரு கேள்வி வந்துட்டு, ஏன் இந்த அளவு உட்காந்து புலம்பிட்டு இருக்க போது? ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்மளாவது கிளம்பி போயிரலாம்ல. இது ஏதோ பண்ண போது. அது மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க அப்பத்தா வீட்டுக்குள்ள வந்துட்டு சேதுவ கூப்பிடுறாங்க. "ஐயா சேது, வா ஐயா சீக்கிரம் நேரமாகுது. டாக்டர் போயிடுவாரு. ஹாஸ்பிட்டல் போவோம்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா யாருக்குமே தெரியாத மாரி இங்க சேது கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் மேல இருந்து கீழ இறங்கி வராரு. இவங்க எல்லாரும் கீழ இறங்க, இந்த பக்கம் தமிழ் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துர்றாங்க. வீட்டுக்குள்ள வரவும் ஈஸ்வரி வந்துட்டு கேட்குறாங்க அப்பத்தாட்ட, "என்ன அத்த இன்னும் கிளம்பலையா நீங்க? டைம் ஆகுது. ஹாஸ்பிட்டல்லாம் போணும்னு சொன்னீங்க. போலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இது கிளம்பிட்டேன்டி. அதுக்கு தானே கூட்டின்னு இருக்கிறேன். நாங்க சேது, அது மட்டும் தமிழ் நாங்க 3 பேர் போயிட்டு வந்துர்றோம். வீட்ட பார்த்துக்கோங்க பத்திரமா. யாரும் வெளியலாம் போவாதீங்க. ராஜா வந்தாலும் சொல்லிருங்க. நாங்க போயிட்டு வரோம்." அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா கிளம்புறாங்க. இங்க அப்பத்தா, தமிழ், சேது இவங்க எல்லாருமே கிளம்பிட்டு கார்ல கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாரும் கார்ல கிளம்பும்போது தான் இந்த பக்கம் வந்துட்டு தாமரை வந்து சொல்றாங்க. அம்மா நம்ம இப்ப இந்த டைம் தான் கரெக்ட்டா இருக்கும். இவங்க பின்னாடியே போனோம் அப்டின்னா, இவங்க எங்க போறாங்க அப்டிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம பின்னாடியே கார்ல கிளம்பி போவோம் அப்டிங்கிற மாரி இங்க தாமரை சொல்றாங்க. அதுவும் சரிதான் தாமரை. நம்ம பின்னாடியே போவோம். அம்மா பண்றது சுத்தமா சரியில்ல. தமிழ ஏன் கூட கூட்டு போனோம்? ஹாஸ்பிட்டல் போனோம் அப்டின்னா, சேத மட்டும் கூட கூட்டிட்டு போலாம்ல. இந்த தமிழ் செல்வி ஏன் கூட போறா? அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நம்மளும் வந்துட்டு கூட கிளம்புவோம் அப்டிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க இன்னொரு கார்ல வந்துட்டு சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த பக்கம் சேது, தமிழ்செல்வி, அது மட்டும் இல்லாம அப்பத்தா, இவங்க எல்லாரும் காருக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. பின்னாடியே வந்துட்டு இவங்களும் போயிட்டுருக்காங்க. கார் ஓட்டிட்டு போன சேது வந்துட்டு, "ரொம்ப நேரமா பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கே" அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தாட்ட சொல்றாங்க. "அப்பத்தா அங்க பின்னாடி பாரு, ஏதோ ஒரு கார் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கு. யாரா இருக்கும் இது?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தாட்ட கேட்கறாங்க. "எனக்கு என்னடா தெரியும்? அது யாருன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாரு. யாரு பின்னாடி வராங்க அப்படின்னு தெரிஞ்சிரும்ல. இன்னும் அந்த கார் பின்னாடியே வருதா? இல்லன்னா திரும்பி போதா அப்படிங்கிறத பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி இத சேத்துக்கிட்ட அப்பத்தா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு முன்னாடி போயிட்டே இருக்காரு. முன்னாடி போயிட்டே இருக்கும்போது, பின்னாடி இருக்க கார தொடர்ந்து பின்தொடர்ந்தே வரத இங்க சேது வந்து பாத்துறாரு. இங்க சேது பாத்த உடனே கார நிப்பாட்டிட்டு திரும்புறாரு. திரும்பும்போது இந்த பக்கம் சாவித்திரி, ஈஸ்வரி எல்லாருக்குமே ரொம்ப பதட்டமாயிடுது. என்ன சேது கார விட்டு கீழ இறங்கிட்டான் அப்படிங்கிற மாரி பாக்குறாங்க. கீழ இறங்கிட்டு சேது வந்துட்டு அந்த கார நோக்கி போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது காரோட கதவு வந்து தட்டுறாரு. தட்டும்போது தான் இங்க தொறக்கும்போது உள்ள வந்துட்டு தாமரை உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே தாமரைய பார்த்தோனே சேது வந்துட்டு, "நீ என்ன தாமரை கார்ல பண்ற?" அதுக்கப்புறம் உள்ள எட்டி பார்க்குறாரு சேது. உள்ள பார்த்தா ஈஸ்வரி, சாவித்திரி இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துட்ட பிறகு சேது கேட்குறாரு, "என்ன அத்த நீங்கலாம் சின்னம்மா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எதுக்கு பின்னாடியே வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "அது ஒண்ணும் இல்ல சேது. அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல சொன்னேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் வேற கூட கூட்டு போய்க்கிறேன். அதான் என்ன ஏது சொல்லிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பின்னாடி கிளம்பி வந்தோம். நாங்க வரோம்ன்னு சொன்னா, அம்மா வந்து எங்கள விட்டுருக்காது. அதான் அம்மாவுக்கு தெரியாம கார ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம்." அப்படிங்கிற மாரி சாவித்திரி சொல்றாங்க. உடனே இங்க சேதுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. இவங்க வேற பின்னாடியே வந்துட்டாங்களே! இப்ப நம்ம வேற ஸ்கூலுக்கு போணுமே! ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்ன்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்ப என்ன பண்ண போது சொல்லி சமாளிக்க போறோமோ தெரியலையே! அப்படிங்கிற மாரி இங்க சேது திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்பத்தா கீழ இறங்குறாங்க. "என்னடா சேது? யார் அது? ஏன் பேசிட்டு இருக்க?" அப்படி கேட்கவும், இங்க சேது வந்துட்டு அப்பத்தாவ கூப்பிடுறாரு. அப்பதான் அப்பத்தா வந்து கிளம்பி போறாங்க. காருக்குள்ள போய் அப்பத்தா பார்க்கும்போது, இவங்க எல்லாரும் உள்ள உட்காந்துட்ட பாத்துன்னு, இங்க அப்பத்தாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இவளுங்க என்ன பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி. உடனே இங்க சாவித்திரி, ஈஸ்வரிய பார்த்து கேட்கறாங்க அப்பத்தா, "நீங்க எதுக்குடி பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் சாவித்திரி திருப்பியும் அதே விஷயம் சொல்றாங்க. "அது ஒண்ணும் இல்லம்மா, உன் மேல இருக்க அக்கறையில தான் உன்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டோம். உனக்கு வேற உடம்பு சரியில்ல சொல்ட்ட. இப்ப வேற ஹாஸ்பிட்டல் வேற வர சொல்லிருக்காங்க 1 வாரத்துக்கு. அதான் என்ன ஏது சொல்லிட்டு டாக்டர்ட்ட சொல்லி விசாரிக்கலாம் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம்மா பின்னாடி. நான் வரேன்னு சொல்லியிருந்தான், நீ எங்கள விட்டுருக்க மாட்ட. அதுதான் நான் வந்துட்டு உங்க கூடயே வந்துட்டோம்." அப்படிங்கிற மாரி, இங்க சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை எல்லாரும் இதே பதில சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்கும்போது அப்பத்தாக்கு ஒண்ணுமே புரியல.
இவளுங்க வேற வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களே! தமிழ்ச்செல்வியே இன்னும் 5 நாள் வந்துட்டு எக்ஸாம் எழுத கூட கூட்டிட்டு போணும். அதுக்குள்ளயே இவ்வளோ விஷயத்த இவளுங்க வேற வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி, எங்க அப்பத்தாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம வாய அடைச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பத்தா சொல்லிர்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நாங்க தான் போறோம்ல, நாங்க போய்க்கிறோம். நீங்க கார திருப்பி வீட்டுக்கு போங்க. நாங்க பார்த்துக்குறோம் அதெல்லாம். பின்னாடிலாம் வராதீங்கடி. எதுக்குடி பின்னாடி வரீங்க?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்றாங்க. உடனே இங்க தாமரை வந்துட்டு, "எல்லாம் உன் மேல இருக்க பாசத்துல தான் அப்பத்தா வந்தேன். வா அப்பத்தா நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நீங்க மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறீங்க? சேது மாமாகிட்ட சொல்லிட்டேன். மாமா நாங்களும் வரலாம்ல மாமா." சேது பார்த்து கேட்கறான். உடனே தாமரை, இங்க சேது என்ன சொல்றது தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வியும் கார்லேருந்து கீழ இறங்கி நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பத்தா வந்து ஒரு வழியா எல்லாரையும் பேசி அனுப்பி வைக்க பார்க்குறாங்க. ஆனா, இங்க தாமரை வந்துட்டு போற மாரி தெரியல. "இல்ல அப்பத்தா, நான் உன் கூட தான் வருவேன். என்ன ஆனாலும் பரவால்ல. வீட்ல வந்துட்டு யாரும் இல்ல. நாங்க வீட்ட தான் பூட்டிட்டோம். நீங்க வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம்." அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. ஆனா, என் அப்பத்தா வந்து ஒத்துக்கிற மாரி தெரியல. "நீங்க இப்ப இங்கேருந்து போறீங்களா இல்லையாடி? நீங்க போலையா இல்ல அப்படின்னா, நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போணும்னா நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க மொதல்ல. நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல என்ன ஏது பார்த்துட்டு வரேன். நீங்க கிளம்பி போல அப்படின்னா, நான் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போமாட்டேன். என் உடம்பு உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா ஒரு வழியா பேசி சமாளிச்சு, அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுர்றாங்க. அனுப்பி வச்சுட்ட பிறகு, இங்க போற பாதி தூரத்திலேயே தாமரை வந்துட்டு, சாவித்திரிட்ட வந்து சொல்றாங்க, "பாத்தியாம்மா, அந்த கிழவி வந்துட்டு என்ன விடவே மாட்டுது பாத்தியா, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு, கூட வரதுக்கு. இப்ப பாரு என்னென்ன பண்ணுது பாரு. அவங்க ஏதோ பண்றாங்கம்மா. நம்ம இப்ப எல்லாரும் ஒண்ணா போனோம் அப்டின்னா, கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீயும், அத்தையும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போங்க. நான் மட்டும் ஆட்டோ புடிச்சு கிளம்பி அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறேன். நான் போயிட்டு அவங்க எங்க போறாங்க அப்டிங்கிறத பார்த்துட்டு, நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன்." அப்டிங்கிற மாரி தாமரை சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, "அதுவும் சரியா தாமரை. நாங்க வீட்டுக்கு கிளம்பி போறோம். நீ பின்னாடியே போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க அப்டிங்கிறத பார்த்துட்டு, எனக்கு கால் பண்ணி சொல்லு." அப்டின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க தாமரை வந்துட்டு தனியா ஒரு ஆட்டோ புடிச்சு, இங்க சேதுவோட கார வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இங்க சேதுவோட கார் நேரா போயிட்டு ஒரு ஸ்கூல் உள்ள வந்து போகுது. ஸ்கூல் உள்ள போறத பார்த்த உடனே, இங்க தாமரை உடனே ஆட்டோக்காரன்ட்ட சொல்லுது, "அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க ஆட்டோ" அப்டின்னு சொல்லிட்டு ஆட்டோலருந்து கீழ இறங்கி பார்க்குறாங்க. எதுக்கு இவங்கலாம் சம்மந்தமே இல்லாம ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் உள்ள வந்து போயிட்டுருக்காங்க அப்டிங்கிற மாரி எங்க தாமரைக்கு சந்தேகமாவுது. அதுக்கப்புறம் எங்க தாமரை ஆட்டோலருந்து கீழ இறங்கி நடந்தே ஸ்கூல் உள்ள போறாங்க. ஸ்கூல் உள்ள போயிட்ட பிறகு இங்க தாமரை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க சேதுவோட கார் வந்துட்டு ஓரமா ஸ்கூலுக்கு வெளிய நிக்குது. அங்கருந்து அப்பத்தா, தமிழு, சேது இவங்க எல்லாரும் கீழ இறங்குறாங்க. கீழ இறங்கும்போது இங்க தமிழோட கையில வந்துட்டு பென்னு, பேப்பர் எல்லாமே இருக்கு. இத பார்த்த உடனே இங்க தாமரைக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவ பென்னு, பேப்பர்லாம் வச்சிருக்கா? அது ஸ்கூல்ல வந்துட்டு அப்படிங்கிற மாரி. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா, ஸ்கூலுக்கு வெளியில ஒரு போர்டு போட்டிருக்கு. எக்ஸாம் சென்டர் அப்படி சொல்ட்டு. அப்பதான் இங்க தாமரைக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேள இந்த தமிழ் வந்துட்டு ஏற்கனவே உட்ட எக்ஸாம் இப்ப எழுத போறாளாம். அதனால இவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி என் தாமரைக்கு சந்தேகமாவுது. அதுக்கப்புறம் தான் என் தாமரை வந்துட்டு ஓரமா மறைவா நின்னுகிட்டு, இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம அதுவும் அவங்களோட மொபைல்லயும் வந்துட்டு ஒரு வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோவா எடுத்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் வந்துட்டு அப்பதான் வந்துட்டு தமிழ்கிட்ட வந்துட்டு, "நல்லா எழுது தமிழு. ஆல் த பெஸ்ட். நல்லா எழுது. நீ நல்லா படிச்சிருக்க அப்படின்னு தெரியும். போன எக்ஸாம் நீ நல்லா படிக்கல. இந்த எக்ஸாம் படிச்சிருக்கல்ல?" அப்படிங்கிற மாரி அப்பத்தா கேட்கறாங்க. அது தமிழ் வந்துட்டு, நல்லா படிச்சிருக்கேன் பாட்டி. நல்லா எழுதிட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு, எங்க அப்பாத்தாட்ட சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு எக்ஸாம் எழுத போறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க இந்த சைடு தாமரை. அதுக்கப்புறம் இங்க ஓரமா வந்துட்டு சேது, அப்பத்தா வந்துட்டு கார் ஓரமா நின்னுக்கும்போது, இங்க தாமரை தமிழ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு பிறகு தமிழ் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்ல எக்ஸாம் எழுத போறது வரைக்கும் இங்க வீடியோ எடுத்து வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு இங்க தமிழு எக்ஸாம் எழுதத்தையும் வந்துட்டு ஒரு வீடியோவா எடுத்துர்றாங்க தாமரை. வீடியோ எடுத்துட்ட பிறகு தான் இங்க தாமரை ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. "ஏன்டி உன்ன வீட்ட விட்டு வெளிய அனுப்புனா, நீ அப்பத்தாவும் அது மட்டும் இல்லாம எங்க மாமா சேதுவோட உதவியோட எக்ஸாம் எழுத வரியா? அது இவங்க 2 பேரும் உடந்தையா இருக்காங்க உனக்கு. இப்ப நான் இது எல்லாத்தையும் போயிட்டு வீட்ல இதாங்க பெரியப்பாகிட்ட சொல்ட்டு, உங்க எல்லாரையும் என்ன பண்றேன் அப்படிங்கிற மாரி, இங்க உடனே தாமரை வந்து ஈஸ்வரி கால் பண்றாங்க. ஈஸ்வரி கால் பண்ணிட்ட பிறகு நடந்த எல்லா விஷயம் சொல்றாங்க. இந்த மாரி தமிழ் வந்து எக்ஸாம் எழுத வந்திருக்கா, பரீட்சை எழுத வந்திருக்கா. அவள உடனேயா தான் இந்த கெழவியும் சேதும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தான் இங்க வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் ஆதாரமா எடுத்து வச்சிருக்கேன். நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு ராஜாங்க பெரியப்பாட்ட எல்லாத்தையும் போட்டு காமிச்சுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "சரியான வேலை பண்ண தாமரை. நீ அந்த வீடியோ கரெக்ட்டா எடுத்துட்டு வா. கிளம்பி வா. நாங்க வீட்ல தான் இருக்கோம். ராஜாங்கமும் வீட்ல தான் இருக்காரு. நீ வந்த அப்படின்னா, நீ அந்த வீடியோ காமிச்ச அப்படின்னா, கண்டிப்பா அவரும் நம்பிடுவாரு. அவங்க எல்லாரையும் அப்படியே வீட்ட விட்டு தொரத்தி விட்டுறலாம். யாரையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடாது. இந்த மாரி தமிழுக்கு வந்து உதவி பண்ண போன அந்த கெழவியும் வந்துட்டு வீட்ல தேவையில்ல. கண்டிப்பா மாட்டிக்கும் அந்த கெழவியும். இந்த சேது பயலும் வந்துட்டு திருப்பியும் ராஜாங்க பேசாம போயிடுவாரு. கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு மேல தமிழ் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது." அப்படிங்கிற மாரி
ஈசர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க தாமரையும் வந்துட்டு, "ஆமா அத்த, அதுதான் எனக்கு வேணும். நான் வரேன் இருங்க கிளம்பி" அப்படி சொல்லிட்டு, இங்க தாமரை வந்துட்டு அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு, இங்க தாமரை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க தாமரை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம அதுக்கு ராஜாங்க என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.